ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். என்னோடய சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் குக்கிங் வீடியோஸ் போடுறேன். என்ன சமையல் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் அண்ட் ஈஸி முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இப்போ தான் குக்கிங் கற்றுக்குறாங்கன்னா அவங்க இதை ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறுபருப்பு துவரம்பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் கழித்து அந்த பருப்பை எடுத்து குக்கரில் போட்டுட்டு ஒரு 3 தக்காளி 2 வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிவிட்டு அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு வந்து உரித்து வச்சு முழுசாகவே உரித்த முழு பூண்டு அதிலே சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு குட்டி ஸ்பூன் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த குட்டி ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த குட்டி ஸ்பூன்லேயே 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா ஊற்றுனதுக்கப்புறமா நான் வந்து இது கூட வந்து ஆயில் ஆட் பண்ணுவேன். எதுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன்னா, பருப்பு வந்து குக்கர் விசில் வரும்போது வெளியே வந்து பருப்பு அந்த தண்ணிலாம் தெறிக்காமல் இருக்கிறதுக்காக ஆயில் ஆட் பண்ணுறேன். பருப்பு ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறமா குக்கர் மூடியை திறந்துட்டு நல்லா மத்து வச்சு பருப்பை நல்லா கடைஞ்சிக்கோங்க. நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. மத்தில் நல்லா நசுக்கி விட்டு நல்லா கடைஞ்சிங்கன்னா நல்ல சாம்பார் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டு குக்கர் பார்த்திங்கன்னா ஒரு சீக்கிரம் விசில் வந்ததுன்னா நான் 10 விசில் வைப்பேன். உங்கள் வீட்டில் இருக்கிற குக்கர் வந்து ஒரு லேட்டாக வரும் விசில் அப்படின்னா ஒரு 5 விசில் வச்சுக்கோங்க போதும். அதுக்கப்புறம் நல்லா பருப்பெலாம் நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச முருங்கைக்காவை அது கூடவே வந்து சேர்த்துக்கோங்க. பருப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டேன், பச்சை மிளகா யூஸ் பண்ண மாட்டேன், புளியும் யூஸ் பண்ண மாட்டேன். வெறும் சாம்பார் பொடி மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுவேன். சாம்பார் பொடியிலே வந்து காரத்தன்மையும் காரமும் இருக்கும். ஸோ அதனால் நான் சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதிலே வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை வந்து மெதுவாக கலக்கி விட்டுட்டு இது கூட உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஸ்டவ்வில் வச்சுடுங்க. ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறமா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ் பக்கத்துலேயே நில்லுங்க. எதுக்குன்னா, இது வந்து முருங்கைக்காய் வந்து குழஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் விசில் வரக்கூடாது. விசில் வர ஸ்டேஜில் நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. விசிலை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அப்புறம் ஸ்டீமெல்லாம் எடுத்து விட்டுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். முருங்கைக்காய் நார்மலாக வெந்திருக்கும், குழஞ்சிருக்காது, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். இதுக்கப்புறம் நம்ம தாளிக்க வேண்டிய வேலை தான். தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா ரெண்டுமே பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த ஒரு வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நீளமாக மெல்லிசாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அந்த வெங்காயத்தையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா நியூ வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வெங்காயம் வந்து போட்டாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா பொரியணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 6 பல்லு பூண்டு உரித்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க. அந்த பூண்டையும் நான் அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்காய் போட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு எல்லாமே, அதை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான். எடுத்தோடனே ஃபுல்லாக அப்படியே ஊற்றிடாதுங்க, குக்கரோடைய வெளியெல்லாம் தெரிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து கரண்டியில் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஊற்றிடுங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சின்னதாக கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே போதும். செம்ம டேஸ்டியாக இருக்கும் சாம்பார். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.